வழக்கமா ஆடினாலே மக்கள் வந்து அதிகமாக திங்ஸ்லாம் வாங்க வருவாங்க, இந்த கிளீனர் வருவாங்க. இந்த வருஷம் ஆடி எப்படின்னு இருக்கு? இப்போ எல்லாமே குறைஞ்சிச்சு. எல்லாம் பழசு கழிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படியே நாடி ஆஃபர்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ கிளாத்லேயே வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலேயே அந்த டேக் ஆஃபர்ஸ்ன்னு போட்டுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. அதில் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. அதில் ஒரு நல்ல குவாலிட்டியானது இருக்காது. குவாலிட்டி இது வச்சிருக்காங்க, ரொம்ப மட்டமானது தான். OnePlus1 மற்றதெல்லாம் சொல்ல அதான் திருப்தியாக இல்லை, அவ்வளோவா இல்லை. ட்ராலி இருக்குல்ல, அதில் ஒரு 5 கலர் வரும். 5 கலரில் முக்கியமான ஒரு 4 கலர் விற்றுரும். மிச்சம் இருக்க அந்த 2 கலர் விற்காம அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த பேக்கெல்லாம் வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லி ரேசிஸில் போட்டு விற்று விட்ருவாங்க. அதாவது அது அசல் 500 இருக்கும், 200 300 போட்டு விற்று விட்ருவாங்க. ஸ்டாக் காலி பண்ணமேன்றதுக்கான பண்ணி விட்ருவாங்க. ஆடி மாதம் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. ஃபெஸ்டிவல் நிறைய கல்யாணம்லாம் கிடையாது. அப்போ இது எப்படி மூவ் பண்ணுறது? நம்மளுடைய அந்த கால்குலேஷன் பண்ணோம்ல, நம்ம வரவு செலவு நிறைய வரணும்ல, அதுக்காக கூட இந்த மாதிரி ஆடி தள்ளுபடின்னு போடலாம். அது ஒரு அறுவை யுக்திங்க. முன்னாடி இருந்த விட இப்போ இது மாதிரி இருக்கா இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்கா? எனக்கு பழசே தான் திருப்பி அதுதான் ஆஃபராக போட்டுருக்குறாங்க. எல்லாமே ஸ்டாக்கான பொருள் தானே கொடுப்பாங்க நம்மளுக்கு. நிறைய ஸ்டாக் இருக்கிறது, நிறைய வந்து விற்காத பொருள் அந்த மாதிரி தானே எடுத்து போடுறது. ஆனால் அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படி மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் தொடங்கி அதோடைய வியாபாரங்கள்லாம் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடியோடைய ஆஃபரை வந்து ஒவ்வொரு கடைகள்லையும், அதாவது ஜவுளி கடையாக இருக்கட்டும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் கடையாக இருக்கட்டும், பல்வேறு தரப்புகளை இந்த ஆஃபர்கள் போட்டுட்ருக்காங்க. 1+1 50% அப் டு 70% அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. உண்மையாகவே இந்த ஆஃபர் இருக்கா இல்லையா? பொதுவாக மக்கள் எடுத்த இந்த ஆஃபருங்கிறது விலை கூட வச்சு இந்த நேரத்தை கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. இந்த ஆடி ஆஃபருங்கிறது உண்மையாக இருக்கா இல்லையா? மக்களுடைய நம்பிக்கையை பற்றி இங்கே ஸ்ரீநகரில் வந்துடக்கூடிய இந்த மக்களுடைய கருத்து என்ன என்பது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வழக்கமாக ஆடினாலே மக்கள் வந்து அதிகமாக திங்ஸ்லாம் வாங்க வருவாங்க, இந்த கிளீனர் வருவாங்க. இந்த வருஷம் ஆடி எப்படின்னு இருக்கு? ஆடி ஆஃபர் இப்போ இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கே கரெக்டாக 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்தில் வந்து ஆடி ஆஃபர்ன்றது வந்து போத்தீஸில் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். போத்தீஸ் தான் ஆடி ஆஃபர் ஆரம்பிச்சு 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 2 ஃப்ரீன்ற மாதிரி ஆஃபரை கொடுத்து ஆடி ஆஃபர் அறிமுகப்படுத்துனதே போத்தீஸ் தான். இதை யாரோட மறக்கவும் முடியாது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. எல்லாம் பழசு கழிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. பாதம் எல்லாம் ஒன்றும் டேமேஜ் பீஸாக இருக்கு. ரவுண்டு போயிட்டே வரும், இன்னும் அவ்வளோ திருப்தியாக இல்லை. இந்த வருஷம் நான் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. ஆடி ஆஃபர்லாம் இங்கே நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் சுத்தமாக வந்து எதுவுமே இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. வியாபாரமே இல்லை சுத்தமாக. சாட்டர்டே சண்டே ஒன்று தான் இங்கே ரங்கநாதத்தில் வியாபாரம் ஆகுது. அப்படியே நாடி ஆஃபர்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா கடையும் வேல்யூபிள்னு சொல்ல முடியாதுங்கண்ணா. சில கடை வேல்யூபிள், சில பொருளெல்லாம் நம்ம கரெக்டாக பிரித்து பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆஃபர்ஸில் வந்து நிறையா கிளாத்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணுறதுலேயே ஃபுல்லாக இத்து போன மாரியும் சில பொருள் நல்லாவும் இருக்குது. ஆடி மாதத்தில் சனி ஞாயிறில் கை காலை வைக்கவே முடியாது, காலை கையை வைக்க முடியாது, நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி சூழல் இருந்தது. இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு. தங்கமே விலை கம்மியாக கொடுத்தா கூட அவ்வளோதான் நம்ம ஏன்டா போகணும், உடம்பு வசதியாகிடுதுடா, இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்ற மாதிரி ஆகி போச்சு. தான் உண்மை. 1+1 ஆஃபர் அப் டு 50%. சாரி வேணா ஓகே, அதில் கூட குவாலிட்டி இது வச்சுருக்காங்க, ரொம்ப மட்டமானது தான். OnePlus1 போட்டுருக்கு, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல அதான் திருப்தியாக இல்லை, இதுவாக இல்லை. இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணா. பட் ஆனால் இப்போ நிறைய இன்ஸ்டாவில் இதில் எல்லாம் காமிக்கிறாங்க. பட் நம்ம இங்கே வந்து பார்த்தோமா அது இந்த கடை இல்லை, அது அந்த கடைன்னு அது மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் நிறைய விஷயஸ் நடக்குது. 1-1 இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தா கூட இப்போ இங்கே வாங்க ஆள் இல்லை. 1+1 இல்லை, முழுசாகவே நீ ஃப்ரீ கொடுத்தா கூட வாங்குறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அந்தளவுக்கு போயிடுச்சு. உண்மையாக தான் இருக்குன்னு நினச்சி வாங்குறோம் எல்லாரும். உண்மையாக இருக்குது. அதில் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. அதில் ஒரு நல்ல குவாலிட்டியானது இருக்காது, குவாலிட்டியான பொருள் கிடைக்காது. நம்ம கொஞ்சம் தனியாக எடுக்கிறதே நல்லா இருக்கும். இதெல்லாமே ஸ்டாக்கான பொருள் தானே கொடுப்பாங்க நம்மளுக்கு. நிறைய ஸ்டாக் இருக்கிறது, நிறைய வந்து விற்காத பொருள் அந்த மாதிரி தானே எடுத்து போடுறது. அதை நம்ம 2 வாங்கிட்டு போயிட்டு அது கிழிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுல்ல. அதை விட நல்ல துணியாவே ஒன்று எடுத்துட்டு போயிடலாமே. கண் தொடைப்பு மாதிரி இருக்கு. நாங்கள் ஏமாந்து இதில் பார்த்தோம், ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வரும். ஆனால் அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படி இப்போ நான் தான் சொன்னேன், உண்மைதான். இப்போ கூட ஜெயச்சந்தில் இருக்குங்க, ஒரு பேண்ட் வாங்கினா 2 பேண்ட் இருக்கு ஃப்ரீ, ஒரு சட்டை வாங்கினா 2 ஷர்ட் ஃப்ரீ இருக்கு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அடாசு பழைய ஐட்டம் அழுக்காயிருச்சு கம்மியாக விற்கிறாங்கன்னு சொல்கிறவங்களும் உண்டு. போராமீன் குணமா இல்லை, அந்த நல்லா தரான் ஆஃபர், பயங்கரமாக ஆஃபர் தந்து அறிமுகப்படுத்தி நிற்கிறான், ஒரு லெவலில் நிற்கிறான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது.
அதனால வந்து நம்ம எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. இல்ல பொதுவா சில பேர்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குங்களா, விலை கூட இருக்கும், அதை கூட பண்ணி ஆஃபர்னு கம்மியா பண்ணி விற்கிறதா சொல்லலாம் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்கு. அது வந்து சில பேருக்கு அமையறத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு நல்லா அமைஞ்சிரும், சில பேருக்கு ஏதாவது டேமேஜா அமைஞ்சிரும். அது நமக்கு அந்த பொருள் அமையறத பொறுத்து இருக்கு. எனக்கு என்னமோ அதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது. உண்மைதான் இருக்கு, உண்மையாக தான் இருக்கு. ஒன்றும் அப்படி இல்லை. ஏன்னா சில இதை நாங்கள் ஏற்கனவே வாங்கி வருஷம் மாற்றிட்டு தான் வரோம். அதே கலரு அதே பழைய சாரியை தான் தைச்சிருக்கு. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க டீனர் வரீங்க மேடம் இந்த ஆடிக்கு? எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ கிளாத்லேயே வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், அதுக்கு மேலேயே அந்த டேக் ஆஃபர்ஸ்ன்னு போட்டுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. பட் ஆனால் இதை போய் யார்ட்டையும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியாமல் நானே வச்சுட்டே வந்திருக்கேன் அந்த ஒரு கிளாத்தை. ட்ராலி இருக்குல்ல, இப்போ ஒரு பேக்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 கலர் வரும். 5 கலரில் முக்கியமான ஒரு 4 கலர் விற்றுரும். மிச்சம் இருக்க அந்த 2 கலர் விற்காம அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த பேக்லாம் வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டு விற்று விட்ருவாங்க. அதாவது அது அசல் 500 இருக்கும், 200 300 போட்டு விற்று விட்ருவோம். ஸ்டாக் காலி பண்ணமேன்றதுக்கான பண்ணி விட்ருவோம். அப்படிதான் நடக்கும். அதிகமாக வச்சுக்கிறத கம்மியாக போகணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இருக்கு. சொல்ல போனா இந்த ஆடி மாசம் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது. ஃபெஸ்டிவல் நிறைய கல்யாணம்லாம் கிடையாது. அப்போ இது எப்படி மூவ் பண்றது? நம்மளுடைய அந்த கால்குலேஷன் பண்ணோம்ல, நம்ம வரவு செலவு நிறைய வரணும்ல, அதுக்காக கூட இந்த மாதிரி ஆடி தள்ளுபடின்னு போடலாம். அது ஒரு யுக்திங்க, அது ஒரு யுக்தி. அது ஒரு யுக்தியும் இருக்கு. இல்ல வேணாம் ரொம்ப அடாஸ் ஆகிட்டே போகுது சாருக்கு, தள்ளி விட்டுறா வந்த வலைக்கு அப்படின்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கலர் மூவ் ஆகாத கலர் பேக் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி பேகு ட்ரெஸ் எல்லாத்தையும் பொதுவாக நான் சொல்றேன், ஸ்லிப்பர் எல்லாமே அந்த மாதிரி மூவ் ஆகாத 2 பொருள் இருக்கும் கலரு. 5 கலர்ல 3 விற்றுரும், 2 பேக் விற்காது. அந்த பொருளுங்களை வந்து வாங்கின ஒரு 500 வாங்கினா ஒரு 200 100 போட்டு அப்போ விற்று காலி பண்ணி விட்டுருமேன்றதுக்காண்டி பண்ணி விடுவாங்க. அப்படிதான் நடக்கும். ஆஃபர்னா அப்படிதான் போகும். இப்போ கிட்ஸுக்கான டாய்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்கிற ப்ரைஸுக்குமே அங்கே இருக்கிறதுக்குமே நிறைய, இப்போ இதுவே வெளிக்கடையில் பார்த்தாலுமே அதுவுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கறனால எல்லாம் நினைக்கிறாங்க இந்த கடைக்கான ஓகே நிறையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உள்ளே போயிடுறோம். அதுதான் விஷயம்னா. வெளியில் கடையில் வாங்கினாலுமே நல்ல பொருள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடி இருந்த விட இப்போ இது மாதிரி இருக்கா இல்லை எப்பவுமே இப்படிதான் இருக்கா? எனக்கு பழசே தான் திருப்பி அதுதான் ஆஃபராக போட்டுட்டு இருக்கிறாங்க. பழைய சாரியே தான் ஆஃபராக போட்டுருந்தோம். அதில் ஈனா தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி இந்த தடவை ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் பார்க்கலான்ட்டு வந்தேன். அதே தான் பழைய அதே எதெல்லாம் இது ஆகாமல் இருக்கும் அதை தான் போட்டு வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒன்றும் தெரியல, அவ்வளோ இதுவாக இல்லை. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எம்ஜிஆரும் இருக்காரு, நம்பியாரும் இருக்காரு. இதான் உண்மை. இதை வந்து நம்ம பிரித்து பார்த்து அப்படியே போய் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக மைண்டில் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாம் போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. இதான் உண்மை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.